வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் பிரியாணி, பொட்டேட்டோ குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி ஒன்று அரிஞ்சிக்கலாம். புதினா கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கால் மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுட்டேங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அன்னாசி மூக்கு ஒன்று, பிரிஞ்சி இலை 3, கிராம்பு ஒரு பட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த தேங்காயை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வாங்க செய்ய தொடங்கலாம். அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேங்க. கூடவே நம்மளுக்கு தேவைப்படுகிற ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை, மராட்டி மூக்கு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி நம்ம குயிக்காக பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் நம்ம இதை போல் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாங்க லஞ்சுக்கு. இது நல்லா வறுப்பட்டதும் வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் ஒன்று இதில் சேர்த்துக்கிட்டேன். புதினாவை நல்லா நம்ம கிள்ளி இதை போல் போட்டுடலாங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் முன்னாடியே ஒரு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. வச்சுருந்த தண்ணியெல்லாம் நல்லா நம்ம வடிகட்டிட்டு அரிசியை போட்டு கரண்டியில் அப்படியே வதக்கிடலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் அரை டம்ளர், அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோங்க. இன்னொரு டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். 1க்கு 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி கலந்துடலாங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கலந்துட்டு இது மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். ஆவி வந்து வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷான பொட்டேட்டோ குருமா அதுக்கு பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை போல் மசிச்சு வச்சிடலாங்க. வெங்காயம் 1 கட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 அரிஞ்சிக்கலாங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீசஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் ஒரு 3 ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. தனியாத்தூள், பிளெயின் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைக்கிறது பொருள்லாம் நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கசகசா சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். அது வறுப்பட்டதும் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிடலாங்க. கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கின பிறகு தேங்காயும் போட்டு நம்ம ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலையும் கூட போட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது தேங்காய்,
கசகசா இதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்துடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு அது இப்படி கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தளர தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். குக்கரை இறக்கி வச்சாச்சு. வெயிட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டான தேங்காய் பால் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம கரண்டியில் இப்படி கலந்துட்டு சர்வ் பண்ணலாம். இது குயிக்காகவும் பண்ணி கொடுத்துர்லாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு குருமாவும் தயாராகிடுச்சுங்க. இந்த குருமா வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா கொதித்ததும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா டேஸ்டான தேங்காய் பால் பிரியாணி சைட் டிஷ்ஷான பொட்டேட்டோ குருமாவும் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.